السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد. يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. அளவற்ற அருளாளனும் நிகழ்வுகா பேர் அன்புடையமாகிய எல்லாவல்ல அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்தவனாக அந்த இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் ஒன்றாத கருணை ஈரோட தலைவர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபிய பெண்மணிகள் மீதும் தாபீன்கள் மீதும் தாபீன்கள் மீதும் இன்னும் இந்த உலகத்தை வாழ்ந்த வரைந்த பூமியான ஆண்கள் மீதும் பெண்கள் மீதும் இந்த உலகத்தை வாழ்ந்து கொண்டிருக்கும் நாம் அனைவர்கள் மீதும் நிலவுமாக என பிரார்த்திக்கலாம். வார்த்தைகளிலே சிறந்தது அல்லாஹ்வுடைய வேத வார்த்தை, நடைமுறைகளிலே சிறந்தது முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நடைமுறை. மார்க்கத்துல மிகவும் மோசமான செயல் புதுமையை உண்டாக்குவது, ஒவ்வொரு புதுமையும் வலிவீடாகும், வலிவீடு அனைத்தும் நாளை நரகில் கூட சேர்க்கும் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு சொற்பொழிவின் ஆரம்பத்தில் எச்சரித்த விஷயத்தை நான் உங்களுக்கு எச்சரித்தவனாக எனது ஜும்மாவுடைய உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்ல அடியார்கள், இந்த உலகத்துல வாழும் பொழுது நம்ம தேவைக்கென சில பொருட்களை இந்த உலகத்துல வாங்குவோம். நம்ம செல்வதற்கு ஒரு பைக் வாங்குவோம், அல்லது யூஸ் பண்றதுக்கு ஒரு மொபைல் போன் வாங்குவோம், அல்லது வீட்டுக்கு தேவையான வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ் போன்ற நமக்கு தேவையான விஷயங்களை வீட்டுக்கு உபயோகப்படுவதாக இருந்தாலும், ஆடைகளா இருந்தாலும், எதாக இருந்தாலும் நம்ம வாங்கக்கூடியவராக இருக்கிறோம். வாங்கக்கூடியவராக இருக்கக்கூடிய நாம போன உடனே அதை எடுத்துட்டு வந்துட மாட்டோம். ஒரு ட்ரெஸ் எடுக்க போறதுன்னா ஒரு ஜவுளி கடைக்கு போறோம்னா போய் 5 நிமிஷம் அந்த ட்ரெஸ் எடுத்து வர மாட்டோம். அந்த ட்ரெஸ்ஸோட கலர்ல இருந்து அதோட ஆய்வு, அது எவ்வளவு நாள் உழைக்கும், எந்த கம்பெனிங்கிறத பார்ப்போம். ஒரு பைக் எடுக்க போறோம் நம்ம குடும்பத்துக்கு அப்படின்னு உடனே முடிவு செய்து உடனே எடுக்க மாட்டோம். அதன் குறித்து பல ஆய்வு நடக்கும் வீட்டுல. இந்த பைக் வேணும், நல்லா இருக்குமா, இந்த ரெண்டு போகாம கூட ஒரு ஆள் இருந்தா போக முடியுமா, சீட் எவ்வளவு பெருசு இருக்கு, பெட்ரோல் லிட்டருக்கு எவ்வளவு கிடைக்கும், அப்ப வாங்கினா அது என்ன மாதிரியான மெயின்டெனன்ஸ் இருக்கு, இப்படி ஒரு எந்த பொருளானாலும் உடனே நம்ம வாங்க மாட்டோம். அது குறித்து நிறைய ஆய்வு போகும். ஒரு கார் வாங்குறாங்க, எந்த கம்பெனியில போய் வாங்குறது, என்ன மாடல் வாங்குறது, என்ன சீட்ல இருக்கு, 7 சீட்டா 5 சீட்டா எக்ஸ்யூவா, எப்படிப்பட்ட மாடல் இப்ப இருக்கு, சென்சார் இருக்கா, ஏஐ இருக்கா போன்ற எல்லா வசதியும் இருக்கா ஆய்வு செய்வோம். சாதாரண ஒரு வண்டி ஒன்று கூட வாங்கி இருப்போம். சரி, பெரிய பொருளுக்கு அந்த ஆய்வோட சின்ன அற்பமான பொருள் இருக்குங்க. நம்ம நேருக்கு போகக்கூடிய சோப்பு, அந்த சோப்பு டக்குன்னு போயிட்டு ஏதாவது ஒரு சோப்பு பொருள் தயார் ஆக மாட்டோம். அந்த சோப்புல எந்த சோப்பு நல்லா இருக்கும், மெடிமிக்ஸ் நல்லா இருக்குமா, அமாம் நல்லா இருக்குமா, அது நல்லா இருக்கும். இப்படி நம்ம தேவையான ஒரு பொருளை வாங்குவதற்கு பல ஆய்வு நடக்கும். அதுக்கப்புறம் தான் அந்த பொருளை நம்ம வாங்குவோம். இப்படி உலகத்துல நம்ம வாங்கக்கூடிய எந்த பொருளா இருந்தாலும் ஆய்வுக்கு உட்பட்டு அது சிறந்ததா, அது சரிவானா என்ற உணர்வுகளும் வாங்குவோம். ஆனால் மார்க்க விஷயத்துக்கு அப்படி கிடையாது. மார்க்க விஷயத்துல நம்ம எடுத்துக்கொள்ளணும் சொல்ல
தொழுகையில தொழுகை எந்த மாதிரி சொல்லணும், தொழுகை இப்படித்தான் சொல்லணுமா, நோன்பு இந்த நோன்பு இருக்கா இல்லையா என்று எந்த ஆய்வும் கிடையாது. நாளைக்கு நோம்பாமல எந்த நோன்பு எல்லாரும் இருக்காங்க, நம்ம நோம்பு அந்த நோன்பு எதற்கான நோன்பு, நோன்பு இருக்கா இல்லையா என்பதுதான் யோசிக்கல. ஆனா உலகத்தில் இருக்கிற ஒரு தேவைக்கு அவ்வளவு ஆய்வு பண்றோம், அவ்வளவு அதை பற்றி ஆராய்ச்சி பண்றோம். ஆனா மார்க்க விஷயத்துல எந்த ஆய்வும் கிடையாது. முன்னோர்கள் செஞ்சார்களோ அதை நம்ம செய்யறோம். நாளைக்கு தினம் ஒரு நோன்பு வைக்கணும் எல்லாரும் முடிவு பண்ணி வைக்கிறாங்க, அதை நம்ம செய்யறோம். நோன்பு வைக்கிறதுக்கு மார்க்கத்துல அனுமதி இருக்கா, நோன்பு வைக்கிறாம என்ன காரணத்துக்காக எல்லாரும் வைக்கிறோம், என்ன விஷயம் என்பது யாரும் யோசிச்சது கிடையாது. அதே போலதான் தொழுகை எடுத்துக்கொள்ள என்று சொன்ன அல்லாஹ்வுடைய தூதர் காட்டியின் அடிப்படையில் தொழ வேண்டும் என்று சொன்ன மதபுற அடிப்படையில் தொழுவது. தொழுகை விஷயத்துல அவர்கள் சொன்னார், எங்க வாப்பா எப்படி சொன்னாரோ அதை நான் செய்வேன். திருமண விஷயங்களை எங்க வாப்பா முன்னோர்கள் ஜமாத்தார்கள் எப்படி திருமணம் முடிக்கணும்னு சொல்லியிருக்காரு, அப்படிதான் திருமணம் முடிக்க போகுது. உலக விஷயத்துல பல ஆராய்ச்சிகளை உற்பத்தி செய்யக்கூடியது மார்க்க விஷயத்துல நம்ம செய்ய மாற்றுக்கிறோம். அப்போ மார்க்க விஷயங்களை எந்த நிகழ்வாக இருந்தாலும் அதை நாம விஷயம் சோதிக்கணும். எவ்வளவோ இயக்கங்கள் எவ்வளவோ ஜமாத்துகள் இருக்கு, ஆனால் எது சரியான ஜமாத்தா இருக்கும், எது சரியான கொள்கையில் உள்ளதாக இருக்கும் என்பதை ஆய்வு கொடுக்க வேண்டும். எல்லாரும் ஒவ்வொரு கருத்து சொல்றாங்க, எது சரியானதாக இருக்கும், இவங்க சொல்றது சரியா அது சொல்றது சரியா என்பதை ஜமாத்தல்ல ஓராக சொல்லணும். அது எல்லாம் ஒரு பெயருக்காக வைக்கப்பட்டது. இன்னைக்கு நம்ம தௌஹீத் ஜமாத் வச்சிருக்கோம்னா அது மக்களின் ஒரு பெயருக்காக வைக்கப்பட்டிருக்கு. நம்ம ஒரு கொடி வச்சிருக்கோம், அது அடையாளத்துக்காக வச்சிருக்கோம். அது நம்ம போட்டி புகழ போறது கிடையாது. அப்ப எல்லாத்தையும் என்ன சொல்றாங்க கருத்து சொல்லக்கூடிய விஷயம் இருக்கு. அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் பின்பற்றணும் சொல்றாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்னது மட்டும்தான் அங்க செயல்படுத்தணும் சொல்றாங்க. அதுதான் குர்ஆன்ல இருக்கா என்பதை ஆய்வு பண்ணணும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன மாதிரி தான் எல்லா செயல்பாடும் இருக்கா என்பதை நம்ம ஆய்வு கொடுக்கணும். இவர்கள் என்ன செய்யறாரு, அவர்கள் என்ன செய்யறாரு. அப்ப இந்த மாதிரியான தெளிவான ஆய்வுக்கு நாம் வரும்பொழுது நமக்கு ஒரு தெளிவான பதில் வரும். யார் சொல்றது என்பதை நம்மளே முடிவு செய்யணும். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் எதை சொன்னாலும் அதான் மார்க்கம். அது யாராக இருந்தாலும் சொன்னாலும் அது மார்க்கம். அது இவர் சொன்னார் அவர் சொல்றது என்பது கிடையாது. அதே நேரத்தில் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னால் ஒரு விஷயத்தை மார்க்கம் என்று எவர் சொன்னாலும் அது மார்க்கம் கிடையாது. அது ரொம்ப வருடமாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு பெரிய ஆய்வாக இருந்தாலும் சரி, அவர் சொன்ன அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தடுப்பு விஷயத்தை சொல்றாரு அது மார்க்கம் என்ற மனநிலையில நம்ம வரணும். முதல்ல ஆராய்ச்சிக்கு உற்பத்தி கொள்கையில உறுதியான பின்புதான் மற்றவற்றை அவங்க நம்மகிட்ட ஏற்றுக்கொள்ள முடியும். இந்த கொள்கையிலே நம்ம ஒண்ணு இல்லை, எந்த கொள்கை சிறந்த கொள்கை என்று தெரியல. அப்ப கொள்கையில முரணாக இருக்கும்போது நம்ம எவ்வளவு அனுபவம் செய்தாலும் சரி அது ஏற்றுக்கொள்ளப்படாது. முதல்ல கொள்கைதான். ஒரு மனிதன் மரணிக்கிறான், மறைந்ததுக்கு பிறகு அவர்கள் செய்யக்கூடிய அனைத்து செயல்களும் செய்யறாங்க, செய்து கபருக்குள் கொண்டு வைக்கிறான். கபருக்குள்ள கொண்டு ஒரு மனிதனை வைத்ததற்கு பிறகு அவனுக்கு மீண்டும் அங்க எது செய்யப்படும் எந்த அளவு அல்லாஹ் சொல்றாங்க, அடக்கம் பண்ணிட்டு போறாங்கல்ல அவருடைய காலம் தரம்பு அவருக்கு அந்த அளவுக்கு அவருக்கு ரூம் வளர்ந்தபோது 2 மடங்குகள் வரலாம். வந்து என்ன கேள்வி கேட்பாங்க, முதல்ல கேட்கக்கூடிய கேள்வி என்ன, யார் இறைவன், மண் தீபத்தை எது உங்களுடைய தீன், எது உங்களுடைய மார்க்கம், உங்களுடைய சூழல என்ற 3 கேள்வியை முதல்ல கேட்பார். ஒரு மனிதன் உலகத்தில் வாழ்றான், வாழ்ந்து மரணிக்கிறான், மறைந்த நன்மை குறித்து கேட்கிற நீ சொல்லுறியா, மனைவியா, ஜகாத்து கொடுத்தியா, நோய் கொடுத்தியா என்ற முதல் இல்லை. கபூர்ல வச்சாலும் கேட்கக்கூடிய கேள்வி நீங்க நல்ல கவனிங்க, கொள்கை விஷயமான கேள்வி. உன்னுடைய இறைவன் யாருப்பா, உன்னுடைய இறைவன் யார், உன்னுடைய சூழல் யார், உன்னுடைய மாறுவது, இந்த 3 விஷயம் நன்மையான விஷயம், நன்மைக்குரிய கேள்வி கிடையாது, நாம் கொண்டிருக்கக்கூடிய கொள்கைக்குரிய கேள்வி. அப்ப என்னுடைய இறைவன் அல்லாஹ்வுடைய அந்த வாழ்வில் வரக்கூடிய வார்த்தை என்பது நடைமுறையில நாம் அல்லாஹ்வை மட்டுமே வணங்கியிருந்தால்தான் வரும். அல்லாஹ் விட்டு விட்டு தர்காவுக்கு போறவங்க அல்லது அல்லாஹ்வுடைய தன்மையை இந்த மனிதனுக்கு இருக்கு. ஒரு மனிதன் இருந்திருக்காரு, நான் இங்க இருக்கிறேன், என்ன சூழ்நிலை பாதிப்பு ஏற்படுத்த முடியும் நம்புறாரு, அதுவும் இருக்குதானே. மெட்ராஸ் இருக்காரு, நான் இங்க இருந்து அவருக்கு பாதிப்பை முடியல அப்படின்னு நான் நம்பி சூழ்நிலை நான் நம்புறதா இல்லையா, அல்லாஹ்வுக்கு தான் அவருக்கு முடியும்.
ஒரு மனிதர் இங்க இருக்கிறார், இன்னொரு மனிதர் இந்த ஊர்ல இருக்கிறாங்க, அதுல இருந்து தண்டிக்கக்கூடிய ஆட்கள் இறைவனுக்கு இருக்கு, சக மனிதனுக்கு கிடையாது. ஒரு மனிதன் சூழ்நிலைக்காக பாதிப்பு ஏற்படுத்த முடியும் என்று சொன்ன உலகத்தில் எத்தனை பேர் காத்து கொண்டிருக்கான் எதிரிகள் இந்த இடத்துல. திமுக அதிமுக வைக்கணும், இல்ல இந்த கட்சி அந்த கட்சி வைக்கணும், ஏன்னா அவங்கள வரக்கூடாதுன்னு ஆசைகள் இருக்கு. அப்ப சூழ்நிலை நீதி வச்சிடலாமே. அப்ப அந்த கான்செப்ட் கிடையாது. அப்ப இறைவனுக்கு ஒரு தேவத்தை கொண்டு எந்த மட்டும் இறைவனுக்கு கிடையாது. இறைவனுக்கு இருக்கக்கூடிய சந்திர எந்த பொருளுக்கும் கிடையாது. ஒரு கையில கட்டுறீங்க, கையில கட்டிக்கிட்டு இந்த கையில இருக்கக்கூடிய போகும்போது பாதுகாப்பு அப்படின்னு நீங்க நினைத்தீங்கன்னா சரி. அல்லாஹ் மட்டும்தான் நம்மை பாதுகாப்பான், இந்த கையில நம்மை பாதுகாப்பான். அதே போல கருதமணி இந்த ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கிற இறை வைப்பு அதை நம்மை காக்கும் என்று சொல்லி வீட்டுல போறவங்களுடைய போட்டோ சில வீட்டுகள்ல ஆயுதத்துல எழுதி போட்டிருப்பாங்க. என்னன்னு பார்த்தா கண் திருஷ்டியில இருந்து நம்மை பாதுகாக்கும். எப்படி எழுதி வைத்திருக்காங்க? கண் திருஷ்டி என்பது இஸ்லாத்துல கிடையாது. கண் திருஷ்டி இருக்கிறது என்பது எந்த ஆதாரமும் சொல்ல முடியாது. அழகான பொருட்களாக இருக்கக்கூடிய அதிசயங்கள் இருக்கக்கூடிய தாஜ்மஹாலா இருந்தாலும் சரி, இன்னொரு அழகானவர்களாக இருந்தாலும் சரி, ஒரு நாளைக்கு கோடிக்கணக்கான மக்கள் போய் அந்த தாஜ்மஹாலை பார்த்துக்குவாங்க. எவ்வளவு பிரமாண்டமா கட்டியிருக்கான் பாருங்களேன், எவ்வளவு உயரமா கட்டியிருக்கான் பாருங்க. பார்ப்பதற்கு கண்கள் தாங்க அந்த அளவுக்கு பிரம்மாண்டமா இருக்கு. எல்லாரும் போறவங்க சொல்லதான் செய்யறாங்க. தாஜ்மஹால் இடிஞ்சு விழுந்துருச்சா, அந்த தாஜ்மஹால் நுழுங்கிடுச்சா, கண்களால் பாதிப்பு ஏற்படும் என்று சொல்லி போட்டு கலைகளை விடுகிறார். எந்த அளவுக்கு சொன்னா ரசூலுல்லாஹ்வுக்கே கண்டிஷனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ரசூலுல்லாஹ்வே பைத்தியங்களே நடிகார்கள் என்பதாக அதிகமாக இருக்கிறார். அப்ப குர்ஆன் ஹதீஸ்களை கண்டிஷியை நான் நம்பக்கூடாது. ஏன் நம்பக்கூடாது? அல்லாஹ்வுடைய தூதர்களுடைய காலத்துல ஒரு சம்பவம் நடக்குவாங்க. ரசூலுல்லாஹ் ஈழப்பெண்மையும் விருது கலைக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் போவார், அவர் ஈழப்பெண்மை, ரசூலுல்லாஹ்வுக்கு ஈழப்பெண்மை விஷம் வைக்கிறார். ரசூலுல்லாஹ் சாப்பிடும் போதுதான் தெரியுது ஒரு விஷம் இருக்கு அப்படின்னு. ரசூலுல்லாஹ் சாப்பிடுறாங்க, அந்த விஷத்தன்மை அறிகிறாங்க, சாப்பிட்டு முடிக்கிறாங்க. உடனே இந்த செய்தியை ரசூலுல்லாஹ் வெளியே வந்து சொல்றாங்க, அந்த ஈழப்பெண்மை நேரம் விஷம் வைத்துட்டாங்க. சகாபாக்கள் அடிக்கடி நிற்கிறாங்க. ஆனா ரசூலுல்லாஹ்வுக்கு ஒன்றுமே செய்யல. எந்த அளவுக்கு அல்லாஹ் பாதுகாத்தாங்க. விஷத்தை உட்கொண்ட ரசூலுல்லாஹ்வுக்கு உடனடியாக எந்த பாதிப்பும் இல்லாமல் பாதுகாத்து இறைவன் கண்களால் ஏற்படக்கூடிய பாதிப்பை அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுக்கு அளித்திருப்பாங்க. அதனால ரசூலுல்லாஹ் மனிதனை பாதிக்கப்பட்டவங்க ஆவாங்க. அப்ப அப்படி ஒரு செய்தி இன்றைக்கும் நம்பிக்கொண்டு ஒரு கூட்டம் இருக்கிறதா, கண்டிஷ் இருக்கு, சூரியன் இருக்கு. அப்ப அதெல்லாம் கொள்கிறார் என்பதை நான் தான் அறிவு கொடுப்போம். இவர்கள் சொன்னார்கள், அவர்கள் சொன்ன எல்லாத்தையும் விட்டுட்டு அல்லாஹ் என்ன சொல்றாங்க என்பதை நாம் பார்க்க வேண்டும். அப்போ அல்லாஹ் மட்டுமே வழங்கியவர்கள் அந்த கேள்வி அந்த கபருடைய வாழ்க்கையில அந்த வார்த்தை வரும். ரெண்டாவது அல்லாஹ்வுடைய தூதர் எதை சொன்னார்களோ அதை பின்பற்றுவது தான் யார் உங்களுடைய தூதர் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் முகமது தான் என்னுடைய தூதர் என்று வாழ்க வரும். அதெல்லாம மதரப்பு நம்பி மதரப்பு உள்ள சட்டத்திட்டங்கள்படி பின்பற்றுவது, மதரப்புகளுக்கு முன்னுரிமை கொடுப்பது என்பது போல இருந்த அல்லாஹ்வுடைய தூதர் என்ற வார்த்தை முகமது என்ற இந்த வார்த்தை வராது. அதுபோல என்னுடைய தீன் என்ன, என்னுடைய தீன் இந்த மார்க்கம் இஸ்லாம் என்று சொல்வதாக இருந்தால் இஸ்லாமிய அடிப்படையில் நான் வாழ்றோம். அப்ப இது என்ன கொள்கையின் அடிப்படையில் கேட்கக்கூடிய கேள்வியாக இருக்கிறது. அதான் திருமலை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லும் பொழுது முதல்ல சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்க கவனிச்சு ஏராளமான வசனத்துல வரும். அல்லாஹ்வை பின்பற்றுங்கள், அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றுங்கள். அடுத்துதான் அல்லாஹ் சொல்றான் தொழுகையை நிலைநாட்டுங்கள், ஜக்காத்தை கொடுங்க. நீங்க வசனத்தை எடுத்து பாருங்க. முதல்ல அல்லாஹ் கொள்கையை தான் அல்லாஹ்வை பின்பற்றுங்கள், அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றுங்கள், நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள், ஜக்காத்தை கொடுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லுவாங்க. அப்ப முதலாவது முக்கியத்துவம் கொடுப்பது என்பது கொள்கை. அந்த கொள்கை எந்த கொள்கை சரியானது என்பதை ஆய்வுக்குட்பட்டு யார் சொல்வது சரி என்பதை நாம் ஆய்வுக்குட்பட்டு நாம் செஞ்சால் மட்டும்தான் கொள்கையில் இருந்தாலும் உறுதியாக இருக்க முடியும். கொள்கை இல்லாமல் எந்த அமல்கள் செய்தாலும் அது ஏற்றுக்கொள்ளப்படாது. ஒரு அல்லாஹ்வே வாழ்ந்த அல்லாஹ் ஒருவனே மட்டும்தான் இறைவன் என்று ஏற்றுக்கொண்டாலும் தர்காவுக்கு போறாரு, அவர் செய்யக்கூடிய தர்காவை செய்யக்கூடிய இறைவனுக்கு காரியங்கள் செய்யறாரு. ஆனால் வாழ்நாள் முழுவதும் கொள்கையில சரியாக சொல்லுறார் என்று சொன்ன அல்லாஹ் தொழுதாக பார்ப்பானா அல்லது கொள்கைக்கு பார்ப்பானா? முதலாவது இறைவன் பார்ப்போம் கொள்கைதான். நீ என்னை மட்டும்தான் வணங்கினீங்க என்பதைத்தான் அல்லாஹ் முதலாவது பார்ப்பான். அதுக்கு பின்னால் தான் நன்மையான விஷயங்கள் எடுத்துக்கொள்ளும். அப்ப இந்த விஷயத்துல நம்ம ரொம்ப கவனமாக இருப்போம்.
ஏன்னா நம்மளால இயன்ற அளவுக்கு நம்ம தொழுகிறோம், வழக்கம் செலுத்துறோம், நன்மைகளை செய்கிறோம். ஆனா கொள்கை விஷயத்துல வீக்கா இருக்கணும். கொள்கை என்று வரும்பொழுது அதுல ஒரு பொறுப்பாக நிலையில இருக்கிறோம். முதலாவதாக கொள்கையில ரொம்ப உறுதியா இருக்கும். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் அல்லாஹ் மட்டுமே வணங்குவது, அல்லாஹ்வுடைய தூதர் எதை சொன்னார்களோ அதை செயல்படுத்தி கேட்பது. இது ரொம்ப உறுதியாக இருந்தால்தான் நம்முடைய நன்மைகள் கேட்கப்படும். அதனால மரணத்திற்கு பின்பாக நீ எவ்வளவு நன்மை செய்த என்ற கேள்விக்கு முன்பாகவே கொள்கை சம்பந்தமான ஒரு கேள்விகள் கேட்டதற்கு பிறகுதான் மறுமுக விஷயமே நமக்கு வருகிறது. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் அதைத்தான் மக்களுக்கும் தெளிவாக சொன்னார். அல்லாஹ்வுடைய தூதர் காலத்தில் இஸ்லாமிய ஆட்சிக்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஆளுநர்களை அதிகமாக நாடுகளுக்கு அனுப்பி வைத்தாங்க. தாய்ப்புக்கு அனுப்புனாங்க, ஏமனுக்கு அனுப்புனாங்க. இப்படி ஆளுநர்களை நியமனம் பண்ணாங்க. இந்த நாட்டுக்கு போய் நீங்க ஆளுநரா இருங்க. அப்ப அந்த ஆளுநராக இருக்கக்கூடியவர்களுக்கு 4 விஷயங்களை அல்லாஹ்வுடைய அறிவுரையா சொல்லுவாங்க. நீங்க இந்த நாட்டுக்கு ஆளுநரா போறீங்க, அந்த மக்களுக்கு என்ன சொல்ல, இறைவன் மட்டுமே வணக்கத்துக்குரிய என்ற கொள்கையை நீங்க சொல்லுங்க. முதலாவதாக சொன்ன விஷயம் என்ன? ஆளுநருக்கு நீங்க இந்த பாட்டுக்கு போய் ஆளுநரா இருங்க. அந்த ஆளுநர் போகக்கூடிய அந்த நாட்டுக்கு அந்த ஆளுநருக்கு அறிவுரை அல்லாஹ்வுடைய சொல்லும் பொழுது முதலாவதான அறிவுரை இறைவன் மட்டுமே வணக்கத்துக்குரியவர் என்பதை அந்த மக்களுக்கு சொல்லுங்க. ஆளுநருக்கு சொன்ன அறிவுரை. இரண்டாவதான அறிவுரை என்பது முகமது நபியாகிய என்னை மட்டுமே பின்பற்ற வேண்டும் என்று அந்த மக்களுக்கு கட்டளையிடுங்க. மூன்றாவதுதான் ஆளுநருக்கு அறிவுரை சொல்றாங்க, தொழுகையை நிலைநாட்ட சொல்லுங்க, ஜக்காத்தை கொடுக்க சொல்லுங்க. எப்ப வருது தொழுகை ஜக்காத்துன்னா கொள்கை முதல் அல்லாஹ் மட்டுமே வணங்குங்கள் என்று சொன்ன கொள்கை முதல், இரண்டாவது அல்லாஹ்வுடைய தூதரை மட்டுமே பின்பற்றுங்கள் என்று சொன்ன கொள்கைக்கு அப்புறம் தான் தொழுகையை நிலைநாட்டுங்கள், ஜக்காத்தை கொடுங்கள் என்று அவருக்கு சொல்லுங்கள் என்பதாக ஆளுநருக்கு அறிவுரை சொன்னார். சொல்லிவிட்டு கடைசியை சொன்னாங்க, நீங்க ஆளுநரா போறீங்க, பிரார்த்தனைக்கு நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கள், பாதிக்கப்பட்டவருடைய பிரார்த்தனைக்கு அஞ்சு கொள்ளுங்கள். அவன் எந்த பாதிக்கப்பட்ட மூலம் பாதிக்கப்பட்ட நிறுவனம் செய்ய என்றால் அவனுக்கும் இறைவனுக்கும் எந்த திரையும் இல்லை என்பதாக அல்லாஹ்வுக்கு அறிவுரை சொன்னான். அப்ப அந்த அறிவுரையில முதலாவது சொன்னது அல்லாஹையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதாக அறிவுரை சொன்னான். அடுத்து இன்னொரு சம்பவத்தை பாருங்க. ரசூலுல்லாஹி காலத்துல ஒரு கிராமம் வாசுவார். அல்லாஹ்வுடைய தூதருக்கு வந்து அல்லாஹ்வுடைய தூதர், நான் வந்து எளிமையா சொர்க்கம் போவோம், என்னால பெரிய அமல்கள்லாம் செய்ய முடியாது, நான் ஒரு வயதிக நேரத்தில் எளிமையாக சொர்க்கம் செய்வதற்கு அறிவுரை சொல்லுவோம், ஒரு ஐடியா தாங்க என்பது போல அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்வது முதலாவதான விஷயம் என்ன தெரியுமா? நீ அல்லாஹ்வை பின்பற்று, அல்லாஹ்வை கடவுளாக ஏற்றுக்கொள், அல்லாஹ்வை மட்டுமே வாங்கி. அப்புறம் அடுத்து அல்லாஹ்வுடைய தூதராக என்னை பின்பற்று, மூன்றாவதாக தொழுகையை நிறைவேற்று, நான்காவதாக ஜக்காத்தை கொடு. இந்த 4 விஷயத்தை மட்டும் கருதி சொர்க்கம் சென்றார். இந்த தாமரை மறுபடியும் கேட்கிற அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்க சொன்ன 4 விஷயத்தை தவிர நான் வேற எதையுமே செய்ய மாட்டேன், இந்த 4 விஷயம் செஞ்ச சொர்க்கம் பெறலாமல் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அந்த 4 மட்டும் செய்தி சொர்க்கம் பெறலாம். அது முதலாவது சொன்னது அல்லாஹ்வை மட்டுமே வணங்கி, இரண்டாவதாக சொன்னது அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே பின்பற்று, அதுக்கு அடுத்துதான் ரசூலுல்லாஹ் மூன்றாவது தொழுகையும் ஜக்காத்தையும் சொல்கிறார்கள் என்று சொன்னால் கொள்கையில முதலாவதாக முக்கியத்துவம் கொடுக்கிறாங்க ரசூலுல்லாஹ் என்பதை பார்க்க முடிகிறது. அப்போ அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரை நாம் பின்பற்ற வேண்டியது என்பது முதலாவதாக கொள்கையாக இருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு கொள்கையை தூக்கி அடமானம் வைத்து முஸ்லிம் சமுதாயம் இருக்கக்கூடியவர்கள் கொள்கையை ஓரமாக வைத்துக் கொண்டு மனம் போல போக்கிட சில விஷயங்களை செய்கிறார். எல்லா விஷயங்களிலும் அல்லாஹ்வுடைய தூதரும் கொண்டதை விட்டு உறவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது, ஊழலுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது, ஜமாத்தார்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது என்பதாக கொள்கை விஷயத்துல மோசமான நிலைமையில் இருக்கக்கூடியது நம்மால் பார்க்க முடியும். கொள்கையில எந்த அளவு ரசூலுல்லாஹ் முக்கியத்துவம் கொடுக்க சொன்னார்கள் என்பதை நம்மளால் விளக்க முடியாது. ஆனால் கொள்கையை தூக்கி ஓரமா வைக்கிறோம். எந்த அளவுக்கு என்று சொன்னா, நம்ம எவ்வளவோ சொன்னாலும் சில நேரங்கள்ல திருமணம் என்பது ஆடம்பர திருமணத்தில் கலந்து கொள்வது. இதுல வியாக்கியானம் பேசுவது, அவர் திருமணத்துக்கு போகலாம், இவர் திருமணத்துக்கு போக கூடாது, இஸ்லாமியர்களுக்கு ஒரு திருமணத்துக்கு மட்டும் போகலாம், இன்னொருத்தர் திருமணம் அவருக்கு எப்படி கொள்வது தெரியும், அவர் திருமணத்துக்கு போனா என்ன இப்படி இருந்தது. அதே போல திருமணத்துல கலந்து கொள்வது, ஆடம்பரமான விஷயங்கள்ல கலந்து கொள்வது, அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒரு விஷயத்த அல்லாஹ் வந்து கண்டிப்பு பண்றான். நபியே, எங்க என்னுடைய வேதம் புறக்கணிக்கப்படுதோ அங்கு நீர் அமராது, உட்காரவே கூடாது. அது எந்த இடமா இருந்தாலும் சரி.
அங்க நீர் அமரக்கூட செய்யாது என்று சொன்ன எங்க மார்க்கம் புறக்கணிக்க போது அங்க அமரக்கூடாது. அது முஸ்லிம் செய்தார் என்ன, மற்றவர்கள் செய்தார் என்ன, மார்க்கம் புறக்கணிக்கப்படுவது அமரக்கூடாது. அப்ப இந்த விஷயத்த கொள்கையை தூக்கி ஓரமா வைக்க வேண்டியது, உறவுக்கு நண்பர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது. உறவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய முதலாவது ஆள் யாரு? தாய். அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட ஒருத்தர் கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதர், இந்த உலகத்துல நான் ஃப்ரெண்டாக இருப்பது, நண்பனாக இருப்பதற்கு தகுதியான அவர் யார்? ரசூலுல்லாஹ் சொன்னது அம்மா தான், தாய் தான். தாயும் முதல்ல சொல்றாங்க. இரண்டாவது யார் கேட்கிறாங்க நபர், அப்பொழுதும் தாய் தான் சொல்றாங்க. மூன்றாவது யார் கேட்கிறாங்க, அப்பொழுதும் தாய் தான் சொல்றாங்க. நான்காவது அல்லாஹ்வுடைய தூதர் யார் என்று கேட்கும்போது உன்னுடைய தந்தை என்று சொல்றாங்க. முதல்ல நான் இந்த உலகத்துல நட்பு பாராட்டுவதற்கு உறவுமுறையில நம்ம நட்பு கொள்வதற்கு முதலாவது நபர் யார் என்று சொன்னா நம்மளுடைய தாய். அதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் தான் அடுத்தாரு. அப்படித்தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அந்த தாயை பற்றி திருமலை பாடல்கள் சொல்லும் பொழுது, நீ இஸ்லாத்துக்கு வந்துட்ட, அவங்க இஸ்லாத்துக்கு வரல, கொள்கையில வேறமா இருக்காங்க, அவங்களுக்கு பணிவிடை செய்யலாம், ஒரு சீ என்று சொல்லக்கூடாது. ஆனால் உன்னுடைய தாய் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாறு செய்யுமாறு உன்னை கட்டளையிட்டால் நீ கீழ்படியக்கூடாது. எந்த அளவுக்கு அல்லாஹ் தெளிவா பிரிச்சு காமிச்சாங்க. இந்த உலகத்துல உனக்கு நட்பு பாராட்டக்கூடிய தாய் தான். இந்த உலகத்துல நீ சீன் கூட வார்த்தை சொல்லக்கூடாத தாய் தான். தாயை பார்க்க சொல்றோம், ஆனா அதே தாய் கொள்கை விஷயத்துல உன்னை மாறு என்று சொன்ன நீ அவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று சொன்னா கொள்கையில எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க மார்க்கம் என்பதை பார்க்க முடிகிறது. ஆனால் உறவுகள் என்ற பெயரில நான் என்னுடைய தாய் மாமா பிள்ளை செச்சாம இல்ல இந்த வீட்டுக்கு போய் அவன் நட்புரிய போகணும் என்று சொல்லி கொள்கையை தூக்கி ஓரமா வைக்கக்கூடியவரை நம்மால் பார்க்க முடிகிறது. அப்போ கொள்கைக்கு முக்கியத்துவம் கொடுப்பது கிடையாது. அதேபோல அடுத்து வணக்க வழிபாடுகளை கொள்கையை தூக்கி ஓரமா வைப்பாரு. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன மாதிரி நீங்கள் கொள்கையை செய்யுங்கள் என்று சொன்ன எங்களுடைய முன்னோர்கள் எதை சொன்னாலும் அதைத்தான் நாங்கள் செய்வோம் என்று சொல்லி கொள்கையை பரப்புவது. தர்ம வழிபாடு என்று இஸ்லாத்துல கிடையாது. இறைவனுக்கு இணைக்க கூடாது என்று சொன்ன நீங்க இன்னைக்கு வந்தவங்க சொல்றீங்க, நேற்று வந்தவங்க சொல்றீங்க, காலங்காலமாக எது நடைமுறையில் இருக்கோ அதைத்தான் நாங்கள் செய்வோம் என்று சொல்லுவது. அப்ப இது எல்லாமே கொள்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் முன்னோர்கள் என்று சொல்லி அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது. திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் மிக தெளிவா சொல்லிட்டான். நம்பிக்கை கொண்ட ஆண்களுக்கும் நம்பிக்கை கொண்ட பெண்களுக்கும் சொல்றேன், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஒரு காரியத்தை முடிவெடுத்து விட்டால் மாற்றம் செய்யக்கூடிய அதிகாரம் நம்பிக்கை கொண்ட ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கிடையாது. என்னுடைய உலகத்துக்கு, என்னுடைய உலகத்துக்கு, என்னுடைய தாய்க்கு, என்னுடைய தந்தைக்கு என்று சொல்லி மார்க்கத்துல கை வைக்கக்கூடிய அதிகாரம் அல்லது மார்க்கத்துல மாற்றம் செய்யக்கூடிய அதிகாரம் யாருக்கும் கிடையாது, எந்த மனிதனுக்கும் கிடையாது. ஆனால் சர்வ சாதாரணமாக இன்னைக்கு கொள்கை மாற்றத்தில் இருக்கக்கூடியவரை நம்மால் பார்க்க முடியும். அதுபோல ரெட்டை வேடம் போடக்கூடியவர், எல்லா பேருக்கையும் நான் அங்கதான் இருக்கேன், நான் அங்கதான் இருக்கேன், அது அரசியல்வாதிக்கு செய்யக்கூடியது. கோயிலுக்கு போனா அங்க போய் அதுக்கு சம்பந்தமா நடந்துக்கிறது, சர்ச்சுக்கு போனா அங்க போய் அது விஷயமா நடந்துக்கிறது, பள்ளியாசம் கொண்டு குப்பி போடுவாங்கல்ல, அப்ப அது அரசியல் செய்யக்கூடிய வேலை. அதே போல கொள்கையில சில பேர் அங்க போய் நீங்க சொல்றதுதான் சரி, சில பேருக்கு நீங்க சொல்றதுதான் சரி என்பது கொள்கை விஷயத்துல நகைவந்ததுக்கு ரெட்டை வேலை போகக்கூடிய நயவந்திய தன்மையோட நிலையை நீங்க எடுத்தீங்கன்னா 3 சும்மா இரட்டை வேலைகளுடைய தலைப்பை எடுத்துக்கிட்டோம். அது ஒரே ஒரு சின்ன உதாரணம் சொல்ற பாருங்க. நாளை மறுமையில நன்மை செய்த நல்லடியார்கள் இறைவனை மட்டுமே வணங்கியவர்களும் இறைவனை மட்டுமே வணங்கிய நயவந்த கூட்டம் 2 கூட்டம் இருக்கும். சொர்க்கத்துக்கு போகக்கூடிய அவர்களுக்கு இவ்வளவு தூரம் தான் இருக்கும். ஆனா அந்த நயவந்த தன்மை என்ன ஆகிட்டு தெரியுமா, அல்லாஹ் தன்னுடைய குழந்தை காலை காட்டி சஜிதா செய்யணும்னு சொல்லும் போது அந்த நயவந்த கூட சரியா செய்ய முடியாது. அவர் எவ்வளவோ முன்முறையாளர் திரும்ப கூடிய வசனம், அவர் ரெட்டை வேலை போட்டதுனா அவருடைய முன்பு வந்து மாட்டின் பொங்கல் கூட ஆகிவிட்டது, அவரால் குனிந்து சரியா செய்ய முடியாது என்று அல்லாஹ் சொல்றார். ரெட்டை வேலை போடுவது, இங்க இருந்து கொண்டு அங்கே பேசுவார், அங்கே இருந்து கொண்டு இங்கே பேசுவாங்க. இது மாதிரியான விஷயங்கள் என்பது நம்மிடம் வரக்கூடாது. கொள்கையில முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அதுல மிக பிரபலமான ஒரு நபித்தோழர் ஜாபித் அபூ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர் இஸ்லாத்துக்கு வருவதற்கு முன்னால் தாயோட விஷயத்தில் ரொம்ப பாசமா இருக்கக்கூடியவங்க, குடும்பம் நல்லா பேரக்கூடியவங்க, அவ்வளவு உறுதியாக இருந்த அந்த நபித்தோழர் இஸ்லாத்துக்கு வராங்க. அந்த இஸ்லாத்துக்கு வந்தோன்னு அவங்க தாய்க்கு பிடிக்காது. அப்போ அந்த தாய் என்ன தெரியுமா சொல்றாங்க, உடலியல் ரீதியா பாதிப்பு ஏற்படுறாங்க. நீ முகமது நபிக்கு பின்னாடி போகக்கூடாது,
நீ கொள்கையில ஏற்கக்கூடாது. நம்முடைய முன்னோர்கள் எது சொன்னாலும் அதைத்தான் செய்யணும். நீ கொள்கை விஷயத்துல நீ முகமது நபிக்கு பின்னாடி போன நீ நான் சாப்பிடவே மாட்டேன், நான் என்ன செய்ய முடியும், என்ன நான் பராமரிக்க மாட்டேன், நான் சாப்பிட மாட்டேன், பராமரிக்க மாட்டேன், என்ன நான் கவனிக்க மாட்டேன் என்று சொல்லி அவங்களே வருகிறாங்க. கொஞ்ச நாள் போது அந்த நபித்தோடு பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. பெற்ற தாய், பாசத்துல அதிகமான தாய், சரியா பார்க்கல, சாப்பிடல, உடல் மெடிந்த நிலையில் இருக்கிறாங்க. மீண்டும் அந்த நபித்தோடைய அருமை தாயே, நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள், நீ இந்த மாதிரி விஷயத்திலிருந்து வெளிப்பட்டு வா என்று சொன்ன, நீ முகமது நபியை பின்பற்றிலிருந்து வெளியாக வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன், நான் என்னை பராமரிக்க மாட்டேன் என்பது உறுதியாக இருக்கிறான். அந்த நபித்தோடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை என்ன தெரியுமா? என் அருமை தாய், நீ என்னுடைய நேசத்துக்குரியவதான், ஆனால் நீ இது போல 100 முறைகள் செய்து மரணித்தாலும் நான் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரையும் பின்பற்றுவதற்கு நான் பின்வாங்க மாட்டேன், நான் கொள்கையின் மேல உறுதியாக இருப்பேன் என்று சொன்னார். நபி தோழருடைய தன்மை எவ்வளவு சிறந்ததாக உயர்ந்ததாக இருக்கிறது, நம்முடைய நிலைமை எப்படியாக இருக்கிறது. கொள்கை விஷயத்துல ரொம்ப உறுதியாக இருக்க வேண்டும், இது சீர்திருத்தி பார்க்க வேண்டும் என்பதற்காக சொல்லுது. அப்ப நீங்க தான் கரெக்ட், நான் தான் கரெக்ட் என்பது போல இல்லாமல் கொள்கை விஷயத்தில் யார் சரி என்று முடிவெடுப்பதை நம்ம கையில மாற்றப்பட்டிருக்கு. அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் எதை சொன்னார்களோ அதை ஏற்றுக்கொண்டு அதன்படி நடைமுறைப்படுத்தக்கூடிய நல்ல மக்களாக வல்ல ரஹ்மான் உங்களை எண்ணி ஆக்கி அறுபடிவானாக வாழ்கிறான். இஸ்லாம் அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்ல அடியார்களே, மார்க்க விஷயத்துல கருத்து வேறுபாடு என்பது இருக்கத்தான் செய்யும். அது அல்லாஹ்வுடைய தூதர் காலத்திலே கருத்து வேறுபாடு இருந்தது. இப்போ கருத்து வேறுபாடு கொள்வது என்பது வேறு, ஆனால் கொள்கை விஷயத்துல அது முக்கியத்துவம் கொடுக்காமல் வேறாக இருப்பது வேறு. அல்லாஹ்வுடைய தூதர் காலத்துல சில கருத்து வேறுபாடு இருந்தது, இது சரியா அது சரியா என்று முறை வைத்திருக்காங்க. அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வருவாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் தெளிவுபடுத்துவாங்க. இப்ப கருத்து வேறுபாடு என்பது எல்லா விஷயங்களும் இருக்கும். அப்ப அதை நாமே அல்லாஹ்வுடைய தூதர் அந்த விஷயத்திற்கு என்ன மார்க்க விளக்கம் கொடுத்திருக்காங்க என்பதை பார்த்து அதுல நாம் என்ன செய்ய முடிவு எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போ நமக்கு லைலத்துல் கத்ர் இரவு என்றைக்கு என்பது மறக்கடிக்கப்பட்டதுக்கு காரணமே அந்த சச்சரவு வரப்படினாங்க. ரசூலுல்லாஹ் லைலத்துல் கத்ர் இரவு என்றைக்கு என்று சொல்லப்பட்டாச்சு, அது மக்களுக்கு சொல்வதற்காக வராங்க. அங்க சச்சரவு நடக்கும், அங்க கருத்து சென்ன நடக்கும். இப்ப ரசூலுல்லாஹ் அதை தீர்க்க போன இடத்துல இதை மறந்துட்டாங்க. அப்ப காலம் காலமாக இந்த சச்சரவு, இந்த கருத்து வேறுபாடுகள் என்பது இருக்கத்தான் செய்யும். அதுல தெளிவானது எது என்பதை விளங்கிக் கொள்வதற்கு நாம குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில எது சரி எது தவறு என்பதை நாம் தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். அதுபோல திருமறை குர்ஆன் அல்லாஹ் 5வது அத்தியாயம் 104 சொல்லும் பொழுது அல்லாஹ் அருள்நதியை நோக்கியும் இத்தூதரை நோக்கியும் வாருங்கள் என்று அவர்களுக்கு நீங்கள் கூறினால் அவர்கள் சொல்வார்களாம், எங்கள் முன்னோர்கள் எதிர் கண்டோமோ அதுவே எங்களுக்கு போதும் என்று அவர்கள் கூறுவார்கள். அவர்கள் முன்னோர்கள் எதையும் அறியாமலும் நேர்வழியும் பெறாமலும் இருந்தாலுமா என்பதால் அல்லாஹ் திருமறை குர்ஆன் என்றார். அப்ப கொள்கை விஷயத்தில் இதற்கு முன்னாடி முன்னோர்கள் வித்தியாசமான முறையில் இருந்திருப்பாங்க, தர்கா வழிபாடு இருந்திருப்பாங்க, மதங்கள் இருந்திருப்பாங்க, வேற வேற கொள்கையில் உறுதியாக இருந்திருப்பாங்க. ஆனா நாம என்ன செய்யணும் என்று சொன்னால் கொள்கை விஷயத்துல எது நேரான விஷயம் என்பதை ஆய்வுக்கு கூட வேண்டும். நான் ஆரம்பத்தில் சொல்ல கூட உலக விஷயத்துல எந்த பொருளாலும் நம்ம ஆய்வுக்கு போடுற மாதிரி மார்க்க விஷயத்துல நம்ம என்ன செய்யணும், முன்னோர்கள் செய்தார்கள் என்பதாக நாம் செய்யாமல், பிறர் செய்தார்கள் என்பதாக செய்யாமல், மார்க்கம் என்ன சொல்கிறது, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்பதை கவனமாக சிந்தித்து அதன்படி நடந்து நம்முடைய வாழ்க்கையில கொள்கையில உறுதியாகவும் மனத்த வழிபாடு உறுதியாகவும் இருந்து இறைவனுக்கு நெருக்கமானவர்கள் அல்லாஹ் நம்ம அனைவரும் ஆக்கி அருள்புரிவானாக கூறி என்னுடைய உரையை நான் நிறைவு செய்ய